अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल मुरसलीन व अला आलिहि व सहबिहि अजमईन अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहल्लज़ीना आमनू क़ू अन्फ़ुसकुम व अहलीकुम नारा रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन अल्लाहुम्मा सल्लि अलैहि वसल्लिम। கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய், முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம் நாட்டிற்கு நல்ல ஆட்சியாளர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய ஆட்சியாளர்களை அல்லாஹ் ஆட்சி கட்டிலிருந்து அகற்றி விடுவானாக. கடுமையான இந்த கோடை வெப்பத்திலிருந்து, கடுமையான வெப்ப அலைகளிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து அவனுடைய அருள்மழையை பொழிய செய்து மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தது புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து எனது உரையை துவங்குகிறேன். அருமையான பெருமக்களே, கோடை காலம் இது. ஏப்ரல் மே மாத காலங்களில் எப்பொழுதுமே வெயில் சுட்டரிக்க தான் செய்யும். அல்லாஹ் இயற்கையாகவே மழைக்காலம், காற்று காலம், வெயில் காலம், குளிர்காலம் என்று அல்லாஹ் காலத்தை சுழல செய்து கொண்டிருக்கிறான். அந்த அடிப்படையில் வெயிலுடைய காலம் இது. ஆனால் இதனுடைய கடுமையான தாக்கத்தை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தமிழகத்தில் கிட்டத்தட்ட 15 மாவட்டங்களுக்கு மேலாக 100 டிகிரியை தாண்டி வெயிலுடைய உஷ்ணம் அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. ஈரோடு, கரூர், சேலம், வேலூர், இதே போன்ற நகரங்கள் எல்லாம் கடுமையாக தமிழகத்திலே உச்சகட்டமான வெப்பநிலை இருந்தாலும் நாம் இந்த வெப்பத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு ஊட்டி கொடைக்கானலுக்கு போவோம். அந்த ஊட்டி கொடைக்கானல்லையும் இந்த வருஷம் எப்பொழுதும் நிலைமையை விட அதிகமான வெப்பம் இருப்பதாக நமக்கு செய்திகள் வருகின்றன. இந்த வெயிலிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்ம நல்ல ஒரு ஃபேனை போட்டுட்டு உட்கார்ந்து கொள்கிறோம், அல்லது ஒரு ஏர் கூலரில் போய் உட்கார்ந்துக்கிறோம், அல்லது ஒரு ஏர் கண்டிஷன் ரூமில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், உட்கார்ந்து கொள்கிறோம். ஆனால் மறுமையினுடைய நாள், மஹ்ஷருடைய மைதானம், நம்முடைய தலைக்கு மேல் சூரியன் இருக்கும்.
எவ்வளவோ தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய உஷ்ணம் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தலைக்கு மேலே உயர்ந்து பார்த்தால் தலைக்கு மேலே சூரியன் இருக்கக்கூடிய காட்சிகள். அந்த வெப்பத்தினுடைய உஷ்ணம் காரணமாக வேர்த்து கொட்டிக்கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு வேர்வை இருக்கும் அப்படின்னா, அவரவர்கள் இந்த உலகத்தில் என்ன செயல்களை செய்தார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு இருக்கும் வேர்வை. ஒருவருடைய செயல் எந்த அளவுக்கு தீயதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு கூடிக்கொண்டே போகும். சில பேருக்கு கரண்ட கால வரையும் இருக்கும், வேர்வை வடிஞ்சு கரண்ட கால அளவுக்கு என்ன பண்ணும், மழை தண்ணீர் நிற்கிற மாதிரி வேர்வை நீரில் இருப்போம். முழங்கால் வரையும் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இடுப்பு வரையும் இருக்கும், சில பேருக்கு கழுத்து வரையும் இருக்கும், சில பேர் வாயு வரையும் இருக்கும், சில பேர் மூழ்கவும் செய்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த நிலையை விட்டு. மஹ்ஷருடைய மைதானம் எல்லோருக்கும் உண்டானது. அது தாங்கிக் கொள்ள முடியாத கடுமையான உஷ்ணம், அது தாங்கிக் கொள்ள முடியாத கடுமையான வெப்ப அலையை வீசக்கூடிய நிலை. அது நம்ம அங்கே போய் எங்கே ஏசியை பார்ப்போம், எங்கே ஃபேனை பார்ப்போம், எங்கே ஏர் கூலரை பார்ப்போம், எதுவுமே இருக்காது. இது எல்லோருக்கும் இதே நிலைதானா அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய சில நல்லடியார்களுக்கு தன்னுடைய அரிசனுடைய நிழலை கொடுப்பான். தன்னுடைய அரசனுடைய நிழலை கொடுப்பான். வண்டியில் போகிறோம், கடுமையான வெயிலாக இருக்கு, கொஞ்சம் நிழல் கிடைச்சோன்னே எவ்வளோ ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறோம், கொஞ்சம் எவ்வளோ நிம்மதி அடைந்து கொள்கிறோம், எவ்வளோ சந்தோஷப்பட்டுக் கொள்கிறோம். நிழலாக இருக்கு, கொஞ்சம் காற்று அடிக்குது, நம்மை நாமே ஆசுவாசப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிம்மதி அடைந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை. இந்த வெயிலுக்கு தலைக்கு மேல் இருக்கக்கூடிய சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் இருக்கக்கூடிய அந்த நிலை, நம்மை நாமே ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு சூழ்நிலைகள் கிடையாது, மரங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. நமக்கு நிழல் எதுதான்? அல்லாஹ்வுடைய அரிசனுடைய நிழல் தான். அப்படின்னா அல்லாஹ்வுடைய அரிசனுடைய நிழல் கிடைக்கப்பெறுக்க பெரிய பாக்கியம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு தகுதியானவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நிழலும் நமக்கு பெரிய நியமத்து தான். நிழலும் என்னதான்? ஒரு பாக்கியம் தான், அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம்தான். ஒரு நாள் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வர்றாங்க. பகல் பொழுது, நல்ல சுட்டரிக்கக்கூடிய நிலை, கடுமையாக சுட்டரிக்கக்கூடிய சவுதியிலலாம் இன்னைக்கு மழை பெய்யுது. நல்லா 2 நாளைக்கு முன்னாடி மதீனால கடுமையான மழை, நேற்று துபையில் மழை, போனவா சில நாட்களுக்கு முன்னால் பெய்ஞ்சா நேற்றும் துபையில் மழை பெய்ஞ்சிச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகல் பொழுதில் வீட்டை விட்டு வெளிவருகிறார்கள். வந்தா அபூபக்கரும் தன்னுடைய வீட்டிலேருந்து வர்றாங்க, உமரும் வர்றாங்க. எல்லோரும் பேசிக்கொள்கிறாங்க. ஏன் வந்தீங்க, ஏது வந்தீங்கன்னு பேசிக்கிட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க, வீட்டில் உண்பதற்கு உணவில்லை, பசியினால் எல்லோரும் வந்தோம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹைசம் என்று சொல்லக்கூடிய அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு அழைத்துட்டு போறாங்க. அங்க போனா அவர் தன்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தோட்டத்திற்கு நல்ல காற்றோட்டமாக இருப்பதற்காக வேண்டி அழைச்சிட்டு போறார். அங்க போனா அங்க கிணற்று தண்ணீர் இருக்கு, சுவையான தண்ணீர், நல்ல குளிர்ச்சியான தண்ணீர். பேரித்த மரத்தினுடைய தோட்டம் அது. பேரித்த மரம் ஏறி கனிந்த பழம், செங்காயாக இருக்கக்கூடிய பழம், காயாக இருக்கக்கூடியது, காய்ந்தது எல்லாத்தையும் அள்ளிட்டு வெட்டி கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்க்கும் 2 சஹாபாக்களுக்கும் வைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அபூபக்கர் உமர் 2 பேரும் சேர்ந்து அந்த பழங்களை சாப்பிட்டு தன்னுடைய பசியை ஆட்டிக் கொள்கிறார்கள். மதுரமான அந்த குளிர்ந்த நீரையும் குடிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமை நாளையில் இந்த நியமத்து கொடுக்கப்பட்டீங்கல்ல, இதை பற்றி இந்த நிழல் வெயிலில் வந்து ஒரு நிழல் கிடைச்சிச்சு,
சுவையான நல்ல குளிர்ந்த நீர் கிடைச்சிச்சு, உண்பதற்கு பேரித்தம்பழம் கிடைத்தது. இதை பற்றியும் நாளை மறுமை நாளில் கேள்விகளுக்கு கேட்கப்படுவீர்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை பற்றியும் நாளை மறுமை நாளையில் கேள்விகளுக்கு கேட்கப்படுவீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க. அருமையானவர்களே, நமக்கு கிடைக்கப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வுகளும் நாளை மறுமை நாளையில் விசாரிக்கப்படுவோம். நாளை மறுமை நாளையில் நாம் விசாரிக்கப்படுவோம். அதே போல இந்த உலகத்தில் நாம் இந்த கோடை காலமாக இருக்கக்கூடிய இந்த காலங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடங்கள் லீவு, விடுமுறை, அப்படிதானே? கல்லூரிகள் விடுமுறை விட்டுருக்காங்க. இந்த கோடை காலத்தில் இந்த 1 மாதம் 2 மாதங்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஓய்வான காலங்கள். பள்ளிக்கூடம் போகாமல் வீட்டில் இருப்பாங்க. பிள்ளைகளை சில கோச்சிங் கிளாஸுக்குன்னு அனுப்புவோம். நம்ம பிள்ளைங்க இந்த கோடை காலத்தில் இந்த பயிற்சியை கொடுத்து நல்ல சிறப்புமிக்க பிள்ளையாக உருவாக்கி விடலாம் என்ற ஆர்வம் நமக்கு இருக்கிறது. அதில் எந்த தவறுகளும் இல்லை. நல்ல கிரிக்கெட் கோச்சிங்காண்டி பிள்ளைகளை அனுப்புகிறாங்க. அவர்களுக்கு பிடித்த வாலிபால் மற்ற விளையாட்டு கோச்சிங்கெல்லாம் பிள்ளைகளை அனுப்புகிறாங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி. பிள்ளைகள் நல்ல ஆக்டிவாக இருக்கணும், நல்ல சுறுசுறுப்பாக இருக்கணும், நல்ல திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் குர்ஆன் ஓதிய பிள்ளைகளாக இருக்கிறாங்களா? மார்க்கத்தை படித்த பிள்ளைகளாக இருக்கிறாங்களா? மார்க்கத்தை தெரிந்து கொண்ட பிள்ளைகளாக இருக்கிறாங்களா? அல்லாஹ் கொடுத்த அமானிதம் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம். நம்மகிட்ட கொடுத்த அமானிதம், அல்லாஹ் கொடுத்த அமானிதம். இந்த அமானிதத்தை பற்றியும் நாளை மறுமை நாளிலே விசாரிக்கப்படுவீங்க. உன் பிள்ளையை கொடுத்தன நீ எப்படி வளர்த்துன்னு கேட்பான் அல்லாஹ், எப்படி உருவாக்குனன்னு கேட்பான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அவனா பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியையும் மார்க்க போதனைகளையும் நாம் போதிக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. நம்ம பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக உருவாக்குவது, மார்க்கத்தை போதிக்கக்கூடிய கடமைகள் எல்லாம் நமக்கு இருக்கிறது. போதிக்கல, பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளா உருவாக்கல அப்படின்னா நாளை மறுமை நாளில் நாமும் விசாரிக்கப்படுவோம். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயியத்திஹி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்புகள் சம்பந்தமாக நாளை மறுமை நாளில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்பனா பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை பெற்றவர்கள். அவர்கள் அல்லாஹ் அமானிதமாக நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக, மார்க்கம் படித்த பிள்ளைகளாக, அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. நரகத்தினுடைய கொடுமை தெரியும், நரகத்தினுடைய சிரமம் தெரியும். இருந்தாலும் மார்க்கத்தை படித்து கொடுக்கக்கூடிய நிலையில் நம்ம இல்லை. என் பிள்ளை நல்ல கிரிக்கெட் விளையாடுவான், என் பிள்ளை நல்ல பேட்மிண்டன் விளையாடுவான், என் பிள்ளை நல்ல வாலிபால் விளையாடுவான், என் பிள்ளை நல்ல கணக்கு போடுவான், அதெல்லாம் கரெக்டு தான். இதெல்லாம் அல்லாஹ் கேட்பானா அப்படின்னா கேட்க மாட்டான். எதை பற்றி கேட்பான்? குர்ஆன் படித்தானா, தொழுகை உள்ளவனாக இருந்தானா, இந்த ஒழுக்கமான பிள்ளையா வாழ்ந்தானா, சுன்னாவை பேணி நடந்தானா, குர்ஆனுடைய சட்டத்தின்படி நடந்தானா என்பதெல்லாம் நாளை மறுமை நாளே கேள்விகளுக்கு கேட்கப்படக்கூடியது. அதற்கு முன்பாக பிள்ளையை கேள்விகளுக்கு கேட்பதற்கு முன்பாக பெற்றோர்கள் கேள்விகளுக்கு கேட்கப்படுவார்கள். அருமையான பெருமக்களே, இந்த சிறு பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய இந்த சின்ன குழந்தைகளுக்கு நாம் இந்த வயதிலேயே மார்க்கத்தை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஈமானை உள்ளத்தில் நல்ல ஆழமாக பதிய வைக்கக்கூடிய செய்திகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த வயதில் அந்த குழந்தைகளுக்கு நாம் மார்க்கத்தை படித்துக் கொடுத்தோம் என்றால், மார்க்கத்தை அவருடைய உள்ளங்களிலே ஊட்டினோம் என்றால், மரணம் வரையும் அவர்களுடைய உள்ளங்களில் இருந்து மாறாது. மரணம் வரையும் அவருடைய உள்ளங்களிலிருந்து அவர்களுடைய ஈமான் மாறாது. அருமையான பெருமக்களே, அந்த நிலையை இந்த கோடைக்கால நேரங்களில் பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணோம்? பயன்படுத்திக்கலாமா? சத்தத்தை காணுமே. நம்முடைய மருசாலையும் காலையில் 10 to 12 பள்ளிவாசலில் தீனியாத்து
வகுப்புகள், பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஹதீஸ் மனனம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுது. நம்முடைய வீட்டில் பிள்ளைகள் இருந்தாலும் என்ன பண்ணணும், பள்ளிக்கு அனுப்பி இதையெல்லாம் படித்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்கி கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஈமானுடைய விஷயங்கள், அல்லாஹ்வுடைய விஷயங்கள், அல்லாஹ் ரசூல் கற்றுக் கொடுத்த விஷயங்களை நாம் இந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இந்த பிள்ளைகளுக்கு இப்போ கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா மரணம் வரையும் அவர்களுடைய நிலைகள் எல்லாம் மாறாது. சின்ன பிள்ளைங்கள் நடக்கக்கூடியது நம்ம வயது முதிர்ந்த காலத்திலையும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதும் சொல்லி கதையை சொல்லுவாங்கல்ல பெரியவங்க எல்லாம், அதெல்லாம் சின்ன வயதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அருமையான மக்களே, இதற்கு ஒரு உதாரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக நடந்த ஒரு நிகழ்வையும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஹுனைன் யுத்தம்னு ஒன்று நடந்துச்சு. ஹுனைன் சொல்லி யுத்தம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நடந்தது. ஹவாஸினும் ஸகீஃப் என்ற கோத்திரத்தார்களுக்கு எதிராக, இவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள், இவர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் நடந்த யுத்தம் அது. அதில் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுத்தான். நிறைய போர் செல்வங்கள் கிடைக்கப்பட்டன இஸ்லாமியர்களுக்கு. நிறைய சிறை கைதிகளும் கிடைச்சாங்க. அந்த காலத்தில் அடிமைகளாக வச்சிருந்தாங்கல்ல, சிறை கைதிகளும் கிடைச்சாங்க. அந்த சிறை கைதிகளில் ஒரு பெண்மணி, சிறை கைதியாக இருக்கக்கூடிய பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழரான சஹாபாக்களிடம் பெருமையாக பேசிக் கொள்கிறார். என்ன பேசுகிறாரு அப்படின்னா, அன உஹ்து சாஹிபுக்கும், நான் யாரு தெரியுமா, என்னையெல்லாம் கைதியாக ஆக்க முடியாது, நான் யாரு தெரியுமா, அன உஹ்து சாஹிபுக்கும், உங்களுடைய தோழரான முஹம்மதுடைய சகோதரி நான் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள்கிட்ட அந்த பெண்மணி சொல்கிறாங்க. சஹாபாக்கள் அதெல்லாம் ஏற்றுக்கலை. ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு சகோதரி இருக்கிறதாலாம் சொல்லலையே, என்ன அவங்க ஏற்றுக்கலை. அவங்கள கைது பண்ணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு என்ன பண்ணிடுறாங்க, சஹாபாக்கள் அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைக்கு அந்த பெண்மணி வருகிறார். அவைக்கு போனோன்னு வீரமாக அந்த பெண்மணி கேட்கிற, கைதி தான், யா முஹம்மத் அன உஹ்துக, முஹம்மதே நான் உன்னுடைய சகோதரி என்று சொல்கிறார், நான் உங்களுடைய சகோதரி என்று சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்து அவங்களுடைய குடும்ப பின்னணிகள்லாம் விசாரிக்கிறாங்க. நீங்கள் யாருமா, நீங்கள் எப்படிம்மா எனக்கு சகோதரி என்பதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை பற்றியும் அவங்களுடைய தாயார் யார், தந்தையார் எல்லாமே விசாரித்து கடைசியாக கேட்குறாங்க, உங்களுடைய தாய் பெயர் என்னம்மான்னு கேட்டாங்க. என்னுடைய தாய் பேர் ஹலீமத்து சாதியா அப்படின்னு சொன்னாங்க. ஹலீமத்து சாதியா என்னுடைய தாயுடைய பெயர் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சரியான நினைவில்லை, குழந்தையாக போது நடந்த நிகழ்வு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹலீமத்து சாதியா என்ற பெண்மணியிடம் 4 ஆண்டுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்தார்கள். 2 ஆண்டுகள் பால் குடித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹலீமத்து சாதியாட்ட 2 வருஷம் பால் குடித்தாங்க. 4 வருஷம் என்ன பண்ணாங்க, ஹலீமத்து சாதியாவுடைய வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையாக இருந்த பொழுது வளர்ந்தாங்க. ஏன் ஒரு தாய் பால் குடி தாயிடம் ஏன் விடுறாங்க அப்படின்னா, அரபுகளிடம் ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம் இருக்குது அப்படின்னா, நல்ல மொழி வளம் உள்ள தாயிடம் போய் அந்த குழந்தையை விட்டுட்டாங்கன்னா அந்த பிள்ளை அதோடைய வாழ்க்கையில் நல்ல மொழி வளம் உள்ள பிள்ளையாக மாறிவிடும். நல்ல பாரம்பரியம் உள்ள குடும்பத்தில் போய் பால் குடி கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தையும் நல்ல பாரம்பரியம் உள்ள அந்த குணத்தை கொண்ட பிள்ளையாக மாறும் என்பதற்காக வேண்டி பால்குடி தாயையும் நல்ல தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வருடங்கள் பால் குடித்தது மட்டுமல்ல 4 ஆண்டுகள் அவரோடு சேர்ந்து வளர்ந்தாங்க. அந்த ஹலீமத்து சாதியாவை பெற்றெடுத்த மகள் தான் நான் என்று அந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு தாயிடம் ஒருவர் பால் குடித்து விட்டால் அந்த தாயினுடைய பிள்ளையும் இவரும் சகோதரர்கள். இஸ்லாத்தில் பால்குடி சகோதரர்கள். இந்த சட்டம் எதுவரையும் அப்படின்னா, திருமணத்தின் பொழுது ஒரு பால்குடி பெண்ணை சகோதரியை பால்குடி சகோதரன் திருமணம் முடிப்பதற்கு கூடாது. எப்படி சொந்த சகோதரியை திருமணம் முடிக்க கூடாதோ அதே போல பால்குடி சகோதரியையும் என்ன பண்ண முடியாது, திருமணம் முடிப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை.
அந்த அளவுக்கு பால்குடி உறவை இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அருமையான பெருமக்களே, சரிம்மா இவ்வளவு செய்திகளை சொல்றீங்க, ஹலிமா அம்மையாருடைய மகள் என்று சொல்றீங்க, ஏதாச்சும் ஒரு அடையாளத்தையும் ஆதாரத்தையும் ஏதாவது ஒரு நிகழ்வை சொன்னால் எனக்கு ஞாபகம் வந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகம் இருக்கிறது. நான் குழந்தையாக இருந்த சமயத்தில் எங்க வீட்டில் நீங்க வளர்ந்தப்ப நீங்க ஓடி விளையாடி கொண்டிருந்தீங்க, யார சொல்லலாம், என்னுடைய முதுகுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டீங்க நீங்க. அவங்க சொல்றாங்க, என் முதுகுக்கு பின்னாடி வந்து நீங்க என்ன பண்ணீங்க, ஒளிந்து கொண்டீர்கள் விளையாட்டாக. அப்படி ஒளிந்து கொள்ளக்கூடிய சமயத்தில் ஒரு கட்டத்தில் நீங்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தக்கூடிய சமயத்தில் என் முதுகை கடிச்சு விட்டுட்டீங்க. அந்த கடித்ததனுடைய உங்களுடைய பல்லுடைய அடையாளம் என்னுடைய முதுகில் இருக்கு, யார சொல்லலாம். நீங்க படிச்சு கடிச்சதனுடைய அடையாளம் என்னுடைய முதுகில் இருக்கு யா முஹம்மது என்று சொல்லுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பிக்கிறாங்க. அந்த குழந்தை பல்லுடைய அந்த அடையாளம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் நினைவு வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு வந்து தன்னுடைய சகோதரி, பால்குடி சகோதரி என்ற உறவு முறையை தெரிந்து கொண்ட பிறகு தன்னுடைய மேலாடையை கலற்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிக்கிறாங்க. அருமை சகோதரியை அந்த மேலாடையின் மீது உட்கார வைக்கிறாங்க. அவங்கள கண்ணியப்படுத்துறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என் அருமை சகோதரியே, நீங்கள் என்னோடுன்னு இருங்க, நான் உங்களை கண்ணியப்படுத்தி வாழுகிறேன், நீங்க என் கூட இருங்க, உங்களுக்கு தேவையானதை நான் நிறைவு செய்து தருகிறேன், என் கூட இருங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தோஷப்படுத்துறாங்க, மகிழ்ச்சிப்படுத்துறாங்க. நீங்க விரும்புனா இருக்கலாம், நீங்க விரும்பல அப்படின்னா நீங்க போகலாம், உங்க வீட்டுக்கு போகலாம், நீங்கள் உங்களை விடுதலை செய்து விடுகிறேன், உங்களுக்கு தேவையானதை தந்து விடுகிறேன், உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பையும் வழங்குகிறேன் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோன்னே அந்த பெண்மணி சொன்னாங்க, ஷைபா பின்த் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால்குடி சகோதரியாகிய அவங்க சொன்னாங்க, யா முஹம்மத், நான் போயிடுறேன், என் சொந்த பந்தங்களோடு இருக்கிறேன், என் ஊருக்கு போயிடுறேன், என் சொந்த வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குண்டான அன்பளிப்புகளை எல்லாம் கொடுத்து, பாதுகாப்புக்குண்டான ஆட்களையும் கொடுத்து அவர்களை விடுதலை செய்து போனாங்க. அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த நிகழ்வை சொல்வதற்குண்டான காரணம் என்ன? நடந்த நிகழ்வு குழந்தையின் பொழுது ஏற்பட்ட நிகழ்வு. அந்த குழந்தையின் போது ஏற்பட்ட நிகழ்வை ஷைபா பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய நினைவாக சொல்லி காட்டுறாங்க. அப்படின்னா அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்களுக்கு 63 வயது, 60 ஆண்டு காலங்கள் கழித்து ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க. அருமையானவர்களே, அப்படின்னா சின்ன வயசுல நாம் ஒரு செய்தியை, ஒரு நிகழ்வோ அல்லது ஒரு செய்தியோ நாம் ஆழமாக அவருடைய உள்ளங்களில் பதிய வைக்கும் பொழுது அது நீண்ட காலம் ஆனாலும் அது மறக்காது. பச்சை மரத்துல ஆணி அடிச்சா எவ்வளவு ஈஸியா பதியுமோ அதே போல குழந்தைகளுடைய உள்ளங்களில் ஆழமாக ஈமானுடைய விஷயங்கள், குர்ஆனுடைய செய்திகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையுடைய சுன்னாவுடைய செய்திகளை எல்லாம் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அது இந்த கோடை காலங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வழிகாட்டுதலை பிள்ளைகளுக்கு நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, குர்ஆன் ஹதீஸை நாம் படிப்பது, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையே பிரகாசமாக ஆகிவிடும். அருமையான பெருமக்களே, அந்த சரியான வழிகாட்டுதலை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். இமாம்னா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்முடைய இமாம், நமக்கு மார்க்க சட்டங்கள் சொல்லி தந்த இமாம், அவர்கள் ஈராக்கினுடைய கூஃபா நகரத்தில் வசித்து வரக்கூடியவங்க, சொந்த ஊர் அதுதான். அவர்களிடம் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கல்வி கற்பதற்காக வேண்டி வெளியூரில் இருந்தும் அவர்களிடம் பாடப்பொறை படிப்பதற்காக வேண்டி வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் கூஃபாவில் ஒரு ஏழை குடும்பத்து பெற்றோர்களுக்கு, ஏழை பெற்றோர்களுக்கு, கூலி தொழில் செய்யக்கூடிய ஒரு பிள்ளைக்கு, பெற்றோர்களுக்கு குழந்தையாக பிறக்கக்கூடியவர்கள் ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை பிறந்து கொஞ்சம் பெரிய பிள்ளையாக வளரக்கூடிய சமயத்தில் அந்த குழந்தை கொஞ்சம் பெரிய பிள்ளையாக வளரக்கூடிய சமயத்தில் வீட்டுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான
காசு பணம் இல்லை. அவங்களுடைய தந்தை என்ன பண்ணுறாங்க, ஒரு சலவை தொழிலாளிகிட்ட உதவியாளராக கொடுத்து, உதவியாளராக வச்சுக்கோங்க, இவருக்குண்டான கூலியை கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. இவருக்கு போய் வேலை போய் விட்டா அந்த குழந்தை அந்த பையன் வேலை செய்ய பிடிக்கல, நேராக மதரசாவுக்கு வந்து உட்காந்துடுறான். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பாடம் நடத்தக்கூடிய வகுப்பறையில் வந்து உட்காந்துக்கிறாங்க. தந்தை போய் அங்கே போய் பார்த்தா அங்கே இல்லை, பார்த்தா இங்கே வந்து உட்காந்துருக்கான். குழந்தைய அடித்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. கடந்த நாட்கள் இப்படியே நடக்கு. அங்கே போய் விட்டா அங்கே வேலை செய்யலை, இங்கே வந்து உட்காந்துக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தந்தை கோபம் அடைந்து என்ன பண்ணுறாங்க, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹிட்ட கடுமையாக பேசுகிறார். என்ன பேசுகிறாரு அப்படின்னா, உங்களுக்கு இது சரியாக இருக்கும், நீங்கள் வசதி உள்ளவங்க, வசதி வாய்ப்பு உள்ளவங்க, நல்ல சொத்து உள்ள ஆள், எந்த தேவைகளும் இல்லை உங்களுக்கு, நீங்கள் உட்காந்து படிக்கலாம், ஓதலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் என் பிள்ளை சம்பாதிச்சு கொடுத்தாலும் குடும்பத்தில் வாழ்வாதாரம் வாழ்வாதாரத்துக்கு சரியான சூழ்நிலை ஏற்படும். எனக்கு குடும்பத்துக்கு உண்டான தேவைகள் இருக்கின்றன. இந்த பிள்ளை போய் சம்பாதிச்சாதான் குடும்பத்துக்கு ஏதாச்சும் அவங்களுடைய இன்றைய தினத்தினுடைய வஜீவனம் கழியும் எங்களுக்கு என்னெல்லாம் பேசிட்டு குழந்தைய அழைச்சிட்டு திருப்பி அங்கே போய் ஒரு பல நாட்கள் இப்படி கலையுது. ஒரு கட்டத்தில் அவரும் மரணமாகி விடுகிறார். தாயுடைய வளர்ப்பில் அந்த சலவை தொழிலாளிக்கு உதவியாளராகவே போய் விடுறாங்க தாயார். அங்கே போயும் என்ன பண்ணலை, அந்த குழந்தை இருக்கலை. கடைசியாக இங்கே வந்துடுறாங்க. தகப்பனார் கடுமையாக பேசியது போல இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நீங்கள் வசதியான ஆள், நீங்கள் உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்கலாம், உங்கள்கிட்ட வசதியான பிள்ளைங்க உட்காந்து படிக்கலாம், ஏன்னா குடும்ப தேவைக்கு அவர்களுக்கு எந்த தேவையும் இல்லை. ஆனால் என்னுடைய பிள்ளை சம்பாதித்தால் எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் போகும், பிரச்சனைகள் நீங்கும் எங்களுக்கு, இங்கே வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொன்னேன். நான் இல்லைம்மா, அந்த பிள்ளை ஆசைப்பட்டு வந்து உட்காடுறான், உனக்கு என்னதான் வந்துச்சுமா, உனக்கு என்ன வந்துச்சு, ஏன் இந்த குழந்தைய அழைச்சிட்டு போயிடுற, உன் பிரச்சனை என்ன, இவன் சம்பாதிச்சாதான் எங்கள் குடும்பத்தில் சாப்பாடு. அப்படியா, நான் இந்த குழந்தையை உயர்ந்த நிலையில் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் நீ ஆசைப்படுறது ஒரு சலவை தொழிலாளியாக அவருடைய வாழ்க்கையில் மாற்றணும்னு நீ நினைக்கிற, உயர்ந்த அந்தஸ்திற்கு உருவாக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீ ஒரு சலவை தொழிலாளியாக மாற்ற வேண்டும் நீ நினைக்கிற. உன்னை விட உயர்ந்த நிலையை தான் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். உனக்கு காசு பணம் தானே வேணும், எவ்வளவு சம்பாதிக்கிறான், அந்த காசை நான் கொடுத்துறேன் மாசம் உனக்கு. அவன் மாதம் வாங்கக்கூடிய பணத்தை உதவித்தொகையாக, அந்த சம்பளத்தை நான் உனக்கு உதவித்தொகையாக கொடுத்தேன், உன் பிள்ளையை படிக்க விடு அப்படின்னு சொல்லி இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்தில் படித்த அந்த மாணவர் 20 ஆண்டுகள் கழித்து 25 ஆண்டுகள் கழித்து ஈராக் நாட்டினுடைய கூஃபா நகரத்தினுடைய தலைமை நீதிபதியாக மாறுகிறார்கள். அவங்க பேர் தான் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க பேர் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய மரணத்திற்கு பிறகு ஹனஃபி மதுஹபுடைய பெரிய இமாம் யாருன்னா அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் பெரிய இமாம். தலைமை நீதிபதியாக அவர்கள் அரசாங்கத்தினால் நியமிக்கப்படுகிறார்கள். அப்பாசியா கிலாபத்து நடக்கிறது. ஹாரூன் ரஷீத் பாதுஷா தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்ற அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு விருந்து வைக்கிறார்கள். விருந்து வச்சா ஏகப்பட்ட உணவு பார்க்குறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொன்னாங்க, உங்களுக்கு என்று தயாரிக்கப்பட்டு தலைமை நீதிபதிக்கு என்று தயாரிக்கப்பட்ட உணவுன்னு சொல்றாங்க. இவங்க அழுகுறாங்க பார்த்துட்டு. இதை பார்த்துவிட்டு என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு உணவை நான் பார்த்ததில்லை, இவ்வளவு உயர்ந்த உணவுகளையும் இவ்வளவு அதிகமான உணவுகளையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை என்று அழுகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏன் அழுகிறீங்க அப்படின்னா, என்னுடைய உஸ்தாதான அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய நினைவை நான் நினைத்து பார்க்கிறேன், அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் நினைத்து பார்க்கிறேன். ஏழை குடும்பத்தில் பிறந்த, ஏழை பெற்றோர்களுக்கு பிறந்த நான், ஏழையாக வாழ்ந்த நான், எனக்கு வழிகாட்டுனாங்க, மார்க்கத்தை படித்து எனக்கு வழிகாட்டுனாங்க. அந்த வழிகாட்டுதலுடைய நிலை என்னை உயர்ந்த நீதிபதியாக, தலைமை நீதிபதியாக ஆகுவதற்குண்டான வழியை ஏற்படுத்தியது. அருமையான பெருமக்களே, பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டுதலை ஏற்படுத்த வேண்டும். அந்த கடமை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கிறது. இந்த கோடை காலங்களை பிள்ளைகளுக்கு மார்க்கம் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாற்ற வேண்டும். நம்முடைய மதரசாவில் பள்ளியிலையும் சம்மர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அனுப்பலாமா? சத்தத்தை காணுமே.
அனுப்பலாமா? நிறைய பிள்ளை என்ன 5 பிள்ளைங்க 10 பிள்ளைங்கள இப்படி இதற்காக வேண்டியா என்ன நிறைய பிள்ளைகளை நாம் பெரிய மகள்ல இவ்வளோ பேர் இருக்கோம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு குழந்தைகள் இருக்கலாம். என்ன காலையில் 10 to 12 நடக்குது. அதே போல் மாலை நேரங்களில் அசர்லேருந்து என்ன இஷா வரையும் பாடம் நடக்குது. என்ன அதற்குன்னு ஆசிரியர்கள் நிர்வாகம் நியமித்து வச்சிருக்கிறாங்க. அதற்குன்னு சில குர்ஆன் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, தஜ்வீத் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, குர்ஆன் மனநமிட்ட சூராக்களை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, ஹதீஸ்களை மனநமிட சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, ஃபிக்ஹ் சட்டங்கள் தொழுகை நடைமுறைகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வாழ வேண்டும். அல்லாஹ் அந்த உயர்ந்த நிலையை நம்முடைய பிள்ளைகளுக்கும் வழங்குவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.